Hi friends, welcome to Tamil Property Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி நம்ம பாப்பம்பட்டி பிரிவு ஏரியாக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற நடுப்பாளையம் பிரிவு ஏரியால அமைஞ்ச சூப்பரான 3 BHK வீடு தாங்க. பட்ஜெட் 3 BHK வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டா கொடுத்திருக்காங்க. பெயிண்டிங் வர்க்கும் நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க. பால்கனி வியூ சூப்பரா பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தியும் காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 10 அடி பெரிய கேட் கொடுத்திருக்காங்க. லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1.6 DTCP அப்ரூவ்ட் சைட்டுங்க. கிழக்கு தெற்கு கார்னர் சைட்ல 1300 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைட்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. சின்ன கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11ங்கிற அளவுல பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க. டைல் செலெக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அளவு நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க. டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வாட்டர் சம்ப் 7000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் 3000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி பக்காவா பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் 3 BHK வீடா கொடுத்துருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் பாருங்க, செமையா பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. விண்டோ UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் டிவி யூனிட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிச்சனுக்குள்ள கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸு கபோர்ட் ஒர்க் பாருங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் பாருங்க சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளோர்லேயும் காமன் பாத்ரூமாக கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க யோசிச்சு. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் டோர் நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் பாருங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு ஸ்டெப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்க்கறக்கே நீட்டாக இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கும் உள்ளேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. இந்த ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பாருங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. வார்ட்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. காமன் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. அதே ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மேலே 2 பெட்ரூமே பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பக்காவாக பிளான் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. பால்கனி போகிறதுக்கு யூபிவிசியில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பால்கனி வியூ பக்காவாக கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸ்டேர்கேஸ் ஒர்க் சேமாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியா ஃபுல்லாகவே ஷீட் யூஸ் பண்ணி நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 55 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.